முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும், முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் இன்று விதிக்கப்பட்டது. கொழும்பு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கேரம் போர்டு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. இது என்ன வழக்கு? 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியிருந்த காலத்தில் 53.1 மில்லியன் அரசாங்கத்தின் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி பெருமளவு கரம் மற்றும் தாம் போர்டுகளை கொள்வனவு செய்து விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலத்தில் சத்தோச நிதியை பயன்படுத்தி 14,000 கரம் போர்டுகள் மற்றும் 11,000 தாம் போர்டுகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. குறித்த காலப்பகுதியில் மஹிந்தானந்த அலுத்கமகே விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்ததுடன் நளின் பெர்னாண்டோ சத்தோச தலைவராக செயற்பட்டார். 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்ததுடன் வழக்கு விசாரணைக்கு விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மகேஷ் வீரமன், பிரதீப் அபேரத்ன மற்றும் அமாலி ரணவீர் ஆகியோர் அங்கம் வகிக்கும் நீதிபதிகள் குழாம் இந்த வழக்கை விசாரணை செய்ததுடன் 6 வருட நீண்டகால விசாரணையின் பின்னர் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வழக்கு விசாரணை நிறைவுக்கு வந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பே இன்று அறிவிக்கப்பட்டது. தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் யாவை? பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சந்தேகங்களின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக 84 பக்கங்களை கொண்ட இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் குழாம் சுட்டிக்காட்டியது. மேற்கோள் ஆரம்பம். பிரதிவாதிகளுக்கு எதிரான இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை என குறிப்பிட்டு குற்றவியல் தண்டனை கோவையின் 201வது சரத்தின் கீழ் பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்யுமாறு சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்து பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணை இடம்பெற்றது. அதன்படி இந்த சாட்சி விசாரணை நிறைவு பெற்றுள்ளதுடன் பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாட்டு தரப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதிகள் குற்றமிழைத்துள்ளனர். தண்டனை அறிவிக்க முன்னர் பிரதிவாதிகள் சார்பில் ஏதாவது கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டுமாக இருந்தால் தற்போது அதனை முன்வைக்கலாம். மேற்கோள் நிறைவு. தமது சேவை பெறுநர் இந்த நடவடிக்கையினால் எவ்வித லாபத்தையும் பெறவில்லை என இதன்போது முதலாவது பிரதிவாதியான முன்னாள் வர்த்தக அமைச்சர் மற்றும் முன்னாள் சத்தோச தலைவரான நளின் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா தெரிவித்தார். நீதிபதிகளே, எனது சேவை பெறுநர் இந்த தவறில் பங்களிப்பு செய்யவில்லை. அவருக்கு கிடைத்த ஆலோசனையின்படி பொருட்களை இறக்குமதி செய்து அந்த பொருட்களை விநியோகித்துள்ளார். இந்த சம்பவத்தின் மூலம் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைக்கிறது. அமைச்சர்கள் கூறும் விடயங்களுக்கு ஏற்ப செயற்பட்டு அவர்கள் சிரமத்துக்கு உள்ளானதால் அவர்களுக்கு எவ்வித நிவாரணமும் இல்லை. இறுதியில் அவர்கள் செய்த சிறந்த விடயங்களும் இல்லை. இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு எனது சேவை பெறுநருக்கு வழங்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனையை வழங்குங்கள். தனது சேவை பெறுநர் இதற்கு முன்னர் தவறுகளை இழைக்காமையினால் அவரது தண்டனையை குறைக்குமாறு மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சானக் ரணசிங்க தெரிவித்தார். கௌரவ நீதிபதிகளே, இந்த வழக்கின் விசாரணைக்கு 6 வருடங்கள் சென்றுள்ளது. அந்த காலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனது சேவை பெறுநர் தற்போது அரசியல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கியுள்ளார். மீண்டும் அரசியலுக்கு வரும் எதிர்பார்ப்பும் அவருக்கு இல்லை. அவருக்கு தற்போது 61 வயதாகிறது. இதற்கு முன்னர் எனது சேவை பெறுநர் இந்த தவறுடனும் தொடர்பு படவில்லை. எனவே நீதிபதிகளே, அவருக்கு மீண்டும் சமூகத்துக்கு செல்லக்கூடிய வகையிலான தண்டனையை வழங்குங்கள். பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களுக்கு பதில் வழங்கிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான உதவி பணிப்பாளர் அனுத்தராஜா சிங்க பிரதிவாதிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து குற்றம் புரிந்துள்ளதாக தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதிபதிகளே, குற்றஞ்சாட்டப்பட்ட இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கே தவறிழைத்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தையே இவர்கள் அறிந்து கொண்டு மோசடி செய்துள்ளனர். எனவே மக்களின் வரிப்பணத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட 53 மில்லியனுக்கும் அதிக அரச பணத்தை இழக்க நேரிட்டது. ஆகவே இது மக்களுக்கு செய்த மிகப்பெரிய நட்டமாகும். அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பாராளுமன்றத்துக்கு மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காகவே செயற்பட வேண்டும். அவர்கள் தமது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அரசு அதிகாரத்தை தமக்கு நினைத்தவாறு பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறான செயற்பாடுகளை அதிக அளவில் எமது நாடு வங்குரோத்து அடைவதற்கு காரணமானது. கவலையாக இருந்தாலும் அதனை கூற வேண்டும். அதுவே உண்மையான விடயம். நீதிபதிகளே, இவ்வாறான தவறுகளை செய்வதற்கு தயாராவோருக்கு சிறந்த பாடமாக இருக்கும் வகையில் இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஊழலுக்கு எதிரான நபர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைய வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேற்கோள் நிறைவு. விடயங்களை ஆராய்ந்து மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தின் ஏகமனதான தீர்மானத்தின் தண்டனை அறிவிக்கப்பட்டது.
மேற்கோள் ஆரம்பம். இலங்கை இவ்வாறு வங்குரோத்து அடைவதற்கு அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக மக்கள் ஆணையின் மூலம் நியமிக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளும் காரணமாகியுள்ளனர். அதன்படி குற்றம் சுமத்தப்பட்ட முதல் பிரதிவாதி 4 குற்றங்களில் தவறிழைத்துள்ளமையால் அவருக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இரண்டாவது குற்றவாளி 2 குற்றங்களில் தவறிழைத்துள்ளமையால் அவருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அத்துடன் முதலாவது குற்றவாளிக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும் இரண்டாவது குற்றவாளிக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடுகிறோம். அத்துடன் குற்றவாளிகளின் கைரேகை அடையாளங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிடுகிறோம். மேற்கோள் நிறைவு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நாயகம் துஷார தாரத்னவுடன் உதவி பணிப்பாளர் நாயகம் அனுத்தரா ஜெயசிங்க முறைப்பாட்டாளர் தரப்பை வழிநடத்தினார். வர்த்தக அமைச்சராக செயற்பட்ட நளின் பெர்னாண்டோ சார்பில் ஜனாதிபதி அனில் சில்வா ஆஜரானதுடன் மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சானக ரணசிங் ஆஜராகியிருந்தார். தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன நடந்தது? 20 மற்றும் 25 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் நீதிமன்ற செயற்பாடுகளின் பின்னர் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் வெலிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.